ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமாக டேஸ்டியான ராகி மாவும் கோதுமை மாவும் சேர்ந்து ஒரு ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம தாளித்து சேர்த்து விட்டுடலாம் வெங்காயத்தை. இப்போ இது இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்து விட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயமாக சேர்த்துட்டிங்கனாலும் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் வெங்காயத்தை டைரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரொட்டிக்கு. இந்த அளவு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்குனதை மாவில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கரண்டியால் நம்ம கலந்து விட்டுடலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா சூடாக இருக்கிறதுனால லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறம் கையாலே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தொட்டி பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம இதில் தேங்காய், இஞ்சி எல்லாம் சேர்க்கும் போது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ரொட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ தோசைக்கல் சூடானதை நம்ம ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் டைரெக்டாக தட்ட முடியலன்னா வாழை இலையில் தட்டி கூட இதில் சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி கையாலே நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ சுற்றிலும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ரொட்டிக்கு பொதுவாக எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் ரொட்டி வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோதுமை ராகி மாவு ரொட்டி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.